இனிமேல் இந்த ஆட்டோக்காரங்கனால எங்க வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லி பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களை போட்டு அடிக்கவும் முடியாது, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கவும் முடியாது. காரணம், கர்நாடகா ஹைகோர்ட் பைக் டாக்ஸிஸ் மேல இருந்த பேனை அப்லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஜட்மெண்ட்ல அப்படி என்னதான் சொல்லிருக்காங்க? கர்நாடகா ஹைகோர்ட் பேனை அப்லிஃப்ட் பண்ணதுக்கும் தமிழ்நாட்டுல பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும் என்ன லிங்க்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி யூஸ்ஃபுல்லான லீகல் அப்டேட்ஸ்க்கு உங்க அட்வொகேட் சரண்யா ஆரே பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேத்து, அதாவது ஜனவரி 23 டிவிஷன் பெஞ்ச் ஆஃப் கர்நாடகா ஹைகோர்ட் ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான பைக் டாக்ஸிஸ பேன் பண்ண சிங்கிள் ஜட்ஜோட ஆர்டரை செட் அசைட் பண்ணி ஆர்டர் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், இப்போ இந்த கேஸ யாரு ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான பைக் டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் அண்ட் இன்னும் சில பிரைவேட் பார்ட்டிஸ் சேர்ந்து இந்த கேஸ ஃபைல் பண்ணிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மோட்டார் சைக்கிள் ஓனர்ஸ் பைக் டாக்ஸி ஓட்டுறதுக்கு விடணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் அவங்களுக்கு பெர்மிட் கொடுக்கணுங்க. அந்த பெர்மிட்ட ஆர்டிகல் 19 கிளாஸ் 6ல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி கொடுக்காம இருக்காங்க. சோ அது ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ள வருமா இல்ல கம்ப்ளீட் ப்ராஹிபிஷன் குள்ள வருமானு சொல்லி டிசைட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் அப்ரோச் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த கேஸுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த ஆர்டர்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள். முதல் விஷயம், அவரும் பைக் டாக்ஸிய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா அதுக்கு கான்ட்ராக்ட் கேரியேஜ்னு சொல்லி பெர்மிட் வாங்கி இருக்கணும்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், செக்ஷன் 93 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ற வரை இந்த பைக் டாக்ஸியை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கர்நாடகால இந்த பைக் டாக்ஸிஸ பேன் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த பேனை அப்லிஃப்ட் பண்ண சொல்லிதாங்க இந்த பிரசன்ட் கேஸ். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி ஒரு 2 வீலரை தான் ஒரு மோட்டார் சைக்கிள்னு சொல்றாங்க. அதே மாதிரி கான்ட்ராக்ட் கேரியேஜ்னா ஒரு பேசஞ்சரை கூப்பிட்டு போக யூஸ் பண்ற மோட்டார் வெஹிக்கிள். அதோட ஓனர் கிட்ட ஒரு கமர்ஷியல் பெர்மிட் இருக்கணும். அது மேக்ஸி கேபாவும் இருக்கலாம், இல்ல மோட்டார் கேபாவும் இருக்கலாம். 6 பேருக்கு கீழே கேரி பண்ண யூஸ் பண்றது மோட்டார் கேப்னு சொல்லுவாங்க. அதுவே 6ல இருந்து 12 பேர் கேரி பண்ண யூஸ் பண்ணாங்கன்னா அது மேக்ஸி கேப்னு சொல்லுவாங்க. சோ நம்மளோட மோட்டார் சைக்கிள் பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கேரியேஜ் குள்ளயும் வந்துரும், மோட்டார் கேப் குள்ளயும் வந்துரும். இப்போ எந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் கமர்ஷியல் பர்பஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்ண முடியும்னா, அது ஒரு பப்ளிக் செக்டர் வெஹிக்கிளா இருக்கலாம், பிரைவேட் செக்டர் வெஹிக்கிளா இருக்கலாம், கூட்ஸ் கேரியேஜ் பண்ற வெஹிக்கிளா இருக்கலாம், இல்ல எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பஸ்ஸா கூட இருக்கலாம். எல்லாமே டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் குள்ள தாங்க வரும். இப்போ நம்மளோட மோட்டார் சைக்கிள் மோட்டார் கேப் குள்ள டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் குள்ள வந்துரும். சோ இந்த மாதிரி மோட்டார் கேப்ஸ நாம ஹையர் அண்ட் ரிவார்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது பைக் டாக்ஸிஸா யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்டோட நோட்டிபிகேஷன் 5/11/2004ல பேசஞ்சரை கேரி பண்ணிட்டு போற இந்த மோட்டார் சைக்கிள டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த நோட்டிபிகேஷன்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்டே பைக் டாக்ஸியா ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்றதுக்கு பவர் கொடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கும் ஒரு கிளாரிபிகேஷன் இஷ்யூ பண்ணிருந்தாங்க. அதுபடி மோட்டார் சைக்கிள்ஸ கான்ட்ராக்ட் கேரியேஜஸா யூஸ் பண்றதுக்கு ஃபார்ம் 3 அடியில அப்ளை பண்ணி ஓலா, ஊபர், ராபிடோ மாதிரியான பைக் டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் லைசென்ஸ் வாங்கி வச்சிருக்கணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन வரலாம், பைக் டாக்ஸி ஒரு லீகல் பிசினஸ் தானே, அதை எதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் பேன் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுக்கு எங்க இருந்து இந்த பவர் வந்துச்சுன்னு சொல்லி கூட நீங்க யோசிக்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் G படி எந்த ஒரு சிட்டிசனும் ஒரு ஆக்குபேஷன், ட்ரேட் இல்லனா பிசினஸ் கேரி அவுட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குங்க. ஆனா அது அப்சல்யூட் ரைட் கிடையாது. ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ பவர் இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், பொறுமையா கேளுங்க. யூபியோட ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆக்ட் அடியில ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பர்டிகுலர் பவர் கொடுக்கப்படுதுங்க. ரோட் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ்ல ஒரு ஸ்பெசிபிக் ரூட்டையோ இல்ல போர்ஷனையோ எக்ஸ்க்ளூசிவா ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ஆர்டர் போட்டுக்கலாம்னு சொல்லி ஒரு பவர் கொடுக்கறாங்க. இந்த பவரை ஆர்டிகல் 19 கிளாஸ் 6 அடியில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் ரூட்டை கவர்மெண்ட் பஸ் மட்டும் தான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு அகைன்ஸ்டா பிரைவேட் பஸ் காரங்க எல்லாம் சேர்ந்து கேஸ் போடும்போது கோர்ட் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த பவர் ஒருத்தவங்கள பிசினஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் G க்கு அகைன்ஸ்டாவும் அண்ட் இவங்க கிளைம் பண்ற மாதிரி ஆர்டிகல் 19 கிளாஸ் 6 அடியில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் குள்ளயும் இது இல்ல. சோ ஸ்டேட் கவர்மெண்ட்னால இந்த பவரை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. சிமிலர் பிரின்சிபலை இந்த பைக் டாக்ஸி கேஸ்லயும் அப்ளை பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்னால ஆர்டிகல் 19 கிளாஸ் 6 யூஸ் பண்ணி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் தான் கொண்டு வர முடியும். அப்பவுமே பாத்தீங்கன்னா அவங்க 2 கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறது பப்ளிக்கோட இன்ட்ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ரெண்டாவது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே ரீசனபிளா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பாத்தீங்கன்னா என்ட்ரி 30
45 லிஸ்ட் 3 7th ஸ்கெட்யூல்ல இருக்குங்க. அதாவது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. மீன்ஸ் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேர்னாலயும் அந்த சப்ஜெக்ட்ல லாஸ் மேக் பண்ணிக்க முடியுங்க. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வர லாஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த லாஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்க கூடாது, ஃபாரா இருந்துக்கலாம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் மோட்டார் சைக்கிள்ஸை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுது. அப்போ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்பெசிபிக்கா மோட்டார் சைக்கிள்ஸை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு பவர் கிடையாது. செக்ஷன் 66 ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் படி ஒரு மோட்டார் வெஹிக்கிளை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ப்ராப்பர் பெர்மிட் வாங்கி டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்குள்ள ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி செக்ஷன் 67 கிளாஸ் 3 அடியிலையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இந்த பெர்மிட்டோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாடிஃபை பண்றதுக்கும் பவர் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி அண்ட் ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி பேசஞ்சர்ஸோட சேஃப்டி கன்வீனியன்ஸ் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து பெர்மிட் கண்டிஷன்ஸை மாத்திக்கலாம் அப்படிங்கறது தாங்க கான்செப்ட். ஆனா அதை ஒரு ஆயுதமா யூஸ் பண்ணி பைக் டாக்ஸிஸ்க்கு பெர்மிட் கொடுக்காம இருக்கிறதுக்கு எங்களுக்கு பவர் இருக்கு அப்படின்னலாம் சொல்லி பைக் டாக்ஸியவே கம்ப்ளீட்டா பேன் பண்ண முடியாதுங்க. சோ ஃபைனலி கோர்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா கம்ப்ளீட்டா இந்த மோட்டார் சைக்கிள்ஸை கான்ட்ராக்ட் கேரியேஜஸா யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்டிகல் 19 கிளாஸ் 6 அடியில ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்றத எங்கனால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு முதல் காரணமா அவங்க சொல்றது இந்த பைக் டாக்ஸியா பேன் பண்றது மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது எந்த ஒரு ஸ்டாட்யூட்டரி ஆக்டோ இல்ல ரூலோ மோட்டார் வெஹிக்கிள்ஸா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸா ரெஜிஸ்டர் பண்றதையோ இல்ல கான்ட்ராக்ட் கேரியேஜஸா பெர்மிட் கொடுக்கறதையோ இங்க பேன் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா அதோட ஸ்க்ரூட்டினி ப்ரொசீஜரும் ஹையரா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பைக் டாக்ஸி பேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன். சோ அத ஸ்க்ரூட்டினி பண்ணும்போது ப்ராப்பர் ரீசனிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஒருவேளை ஃபியூச்சர்ல கூட இந்த பைக் டாக்ஸினால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அதை சார்ட் அவுட் பண்ணதான் ட்ரை பண்ணுமே தவிர கம்ப்ளீட் பேன் இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. டெவலப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் உள்ள நம்ம நாட்டுல குறுகிய ரோட்ஸ்ல கூட யூஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரியான பைக் டாக்ஸிஸ் இருக்கிறது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு இன்னும் அதிகமா யூஸ் ஆகதான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஓலா ஊபர் ராபிடோ மாதிரியான அக்ரிகேட்டர்ஸ் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ் கிட்ட ப்ராப்பர் லைசன்சிங் வாங்கின அப்புறம் தாராளமா பைக் டாக்ஸிஸ் ஸ்டேட்ல ஆபரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கான ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. சோ ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஃபாலோ கூட பண்ணிக்கலாம் இல்ல புது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு அவுட் ஆஃப் த லைன் போய் இனிமேல் பைக் டாக்ஸிஸே இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அண்ட் கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸும் பைக் டாக்ஸிக்கு பெர்மிட் இஷ்யூ பண்ணும்போது தேவையான கண்டிஷன்ஸை இம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ இனிமேல் மோட்டார் சைக்கிள் ஓனர்ஸ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அவங்களோட வண்டியை டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளா ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். அதாவது எல்லோ போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்க முடியுங்க. அப்படி நீங்க பெர்மிட்க்கு அப்ளை பண்ணீங்கன்னா ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் இந்த அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணும்போது பெர்மிட்க்கு தேவையான நெசசரி கண்டிஷன்ஸையும் இம்போஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஆர்டர் பண்ணிருக்காங்க. சோ இந்த விஷயம் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆகுமானா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த ஜட்மெண்ட்டை ஒரு ரெஃபரன்ஸா வச்சு ஓலா ஊபர் ராபிடோ மாதிரியான பைக் டாக்ஸி அக்ரிகேட்டர்ஸ் கன்சர்ன்ட் ஹை கோர்ட்ஸ் அப்ரோச் பண்ணி சிமிலர் ஆர்டர்ஸ் கூடிய சீக்கிரமே வாங்கிடுவாங்க. அப்புறம் என்னங்க, இனிமேல் யாருக்கும் பயப்படாம தாராளமா நீங்க எல்லோ போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கி உங்க பைக் டாக்ஸிஸை நீங்க ஓட்டலாம். இனிமேல் யாரும் எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது அப்படின்னு சொல்லி உங்களை அடிக்கவும் முடியாது, போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கவும் முடியாது. இது ரிலேட்டடா உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஜட்மெண்டோட காப்பி வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். ஓலா ஊபர் ராபிடோ மாதிரியான பைக் டாக்ஸி ஓட்டிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க யாராச்சும் கிட்ட மாட்டீங்கன்னா தாராளமா இந்த வீடியோவை நீங்க ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம்.